வருஷம் என்ன மாதிரி எதிர்பார்த்தீங்க? அதெல்லாம் நடந்துச்சா? என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த இயர் என்னோட லைஃப்பில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொமோஷன். ஓகே. என்னோட அஃபிஷியல் லைஃப்பில் நோ. ஓகே. நெக்ஸ்ட் இயர் நடக்கும் சார். இல்லை நெக்ஸ்ட் இயர் ஓகே. எனக்கு அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி. போன வருஷம் என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க? ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் பர்சனலாக எடுத்து வந்து என்னோட பெல்லி ஃபேட்டாக தான் சொல்லிட்டு ஆக்சுவலி. ஓகே. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கல வந்து. ஓகே. டியூ டு ஆஃபீஸ் ரஷ் ஹவர்ஸ் என்னால் அதை ஹெல்த்தை பார்க்க முடியல. அட்லீஸ்ட் இந்த இயர்னாச்சும் என்னோட ஹெல்த்தை பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் நான் ரொம்ப நல்லாவே போணுச்சு. ரொம்ப நல்லாவே போணுச்சு. இந்த வருஷமும் எல்லாமே நடந்துச்சு. இந்த வருஷம் நடந்துச்சு. அடுத்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த வருஷம் என்ன மேரேஜ் தான் பண்ணணும் இருக்கேன். என் ஆசை நிறைவேறுமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் தி ரெஸ்பான்ஸ். எப்படி போச்சு? என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க? நீங்கள் போன வருஷம் ஆசைப்பட்டதெல்லாம் இந்த வருஷம் நடந்துச்சா? அதுக்கு ஆசைப்பட்டது நடந்துச்சான்னா கொஞ்சம் வரமா வந்துருங்க. நடக்கலண்ணா அந்தளவுக்கு ஒன்றும். சரி ஓகே. ஆனால் ஓரளவுக்கு போச்சு, பரவாயில்ல. ஓகே. அடுத்த வருஷம் என்ன மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நல்லதே நடக்குன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி போச்சு? அடுத்த வருஷம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? இந்த வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகே சூப்பர். இனிமேல் வர வருஷம் இதே மாதிரி சந்தோஷமாக போகணும். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். போன வருஷம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க? அதெல்லாம் இந்த வருஷம் நடந்துச்சா? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் நடந்துச்சா? எல்லாம் முக்காசு நடந்துருக்கு. ஓகே சார். அடுத்த வருஷம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அடுத்த வருஷம் இதே மாதிரி தான், இதே மாதிரி நடக்கணும். நல்லா எல்லா வருஷம் நல்லா. உங்கள் பர்சனல் லைஃப் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ வெல்கம். போன வருஷம் என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க? என்ன 24 வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். என்னாச்சு? என்ன ரொம்ப அடி வாங்கிடுச்சா? ரொம்ப அடி வாங்கிச்சு. எதுவும் ப்ளஸ் பாயிண்ட்டாக எதுவும் நடக்கல, அவ்வளோதான். ஓகே. இப்போ அடுத்த வருஷம் என்ன மாதிரிலாம் என்ன ரொம்ப 25 வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியா? இருக்கு. சரி ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? 90ஸ்க்கு என்ன மெயினாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஓகே புரியுது. புரிஞ்சா சரி. ஹாப்பி நியூ இயர். ஓகே தேங்க்யூ. எப்படி போச்சு? அடுத்த வருஷம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? போன வருஷம் என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க? எனக்கு ஜாலியாக தான் சார். நல்லா போச்சு. ஜாலியாக தான் போச்சு. அடுத்த வருஷம் நம்ம ரெசல்யூஷன் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி லைஃப்பில் அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னா, அடுத்த வருஷம் இது வேலை கிடச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே. இந்த வருஷம் நடந்தால் மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது சார். அதை ஷேர் பண்ண முடியுமா? இல்லை ரொம்ப பர்சனலாக? ரொம்ப பர்சனலாலாம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் ஒரு வண்டி பிரச்சனை கேஸ் நடந்தேன், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. சரி ஓகே தேங்க்யூ. இந்த வருஷம் என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க? லாஸ்ட் இயர் நீங்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எதிர்பார்த்தீங்க? என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணீங்க? இந்த வருஷம் நல்லபடியாக ஓடணும்னு நினச்சோம். ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. அடுத்த வருஷம் நல்லபடியாக கடவுள் வாழ்க்கை வச்சா. இல்லை என்னாச்சுன்னா நம்ம நினச்ச அளவுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. வர வருஷம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும். கடவுள்கிட்ட அதுக்கு தான் போய் வேண்டிட்டு போகிறேன். அதுக்கு தான் போகிறேன் மாணிக்க விநாயகர் பார்க்குறதுக்கு. ஓகே சார். என்ன மாதிரிலாம் இந்த ஏதாவது மெமரிஸ் இருக்கா? இல்லை மெமரிஸ் இருக்குன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே. பிஸ்னஸில் நிறையா இறங்கணும். அது சில இடங்கள்லாம் வாங்கணும். வேறு பிரச்சனைகள்லாம் தீரணும். எல்லாம் நல்லபடியாக முடிக்கணும். எல்லாமே வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி நியூ இயர். போச்சு உரம் அதுங்க. இந்த வருஷம் எப்பவும் போல தான் போச்சுது. ஆக்சுவலி நான் வந்து திருச்சி கிடையாது. நான் பெங்களூர்லேருந்து வரேன். யாராக இருந்தாலும் ஓகே. என்ன மாதிரி இப்படி போச்சு? மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா அந்த வருஷம்? அப்படி சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. சொல்லு தம்பி. நாங்க அப்பா இங்க வாப்பா. அந்த ஆத்து பேர் என்ன? காவேரி ஆறு. அந்த காவேரி ஆத்துல போய் குளிச்ச செம்மையா இருந்துச்சு. அங்க போய் எனக்கு வீரத்தன்மைலாம் வாங்கினேன். அப்படியா? அதான் இங்க பிடிச்ச படம் என்ன இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுல? இந்த இடம் முஃபாசா பார்க்க போறோம். முஃபாசா பார்க்க போறீங்க? ஓகே. இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது என்ன படம் பிடிச்சது? இந்த வருஷம் பார்க்கலையே. படம் பார்க்கலையா? படம்னு பார்த்தோன்னா வாழை படம் பார்த்தது. அதெல்லாம் வந்துட்டு அது என்ன மாதிரி எதனால கனெக்ட் ஆச்சு? ஏன் பிடிச்சிருந்துச்சு? அது ஒரு வேர்ல்டு மூவி மாதிரி ஒரு நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான். ஓகே சார். ஹாப்பி நியூ இயர் சார். வருஷம் என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க? செம்மையாக போச்சு. செம்மையா சூப்பர் சார். ஆமாம், இந்த வருஷம் நல்லா தான் போச்சு. இனி வரும் நாளும் நல்லா தான் இருக்கும். இளைஞர்கள் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் என்ன மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க? ரெசல்யூஷன் மாதிரி நம்ம எடுக்கிறீங்க? அடுத்த வருஷம் என்ன மாதிரினா, இப்போ இருக்கக்கூடிய இதே கரெக்டாக நினச்சா போதும். அடுத்தபடி அடுத்த லெவலுக்கு போனோம்னா தான் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. இதே நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக இருக்குது. திருச்சி சூப்பரான மாநகராட்சி, அருமையாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி இருந்தால் நல்லது. இந்த வருஷம் நல்ல மெமரிஸ் என்ன ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா சார்? இந்த வருஷம் நடந்ததில்லை? இந்த வருஷம் நடந்ததுன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். புதுசாக போன வருஷத்தில் ரொம்ப சிரமமாக இருந்து, இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் அப்டேட் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன்.
திருச்சியில் பிடிச்ச இடம் சார் திருச்சியில்? மைக்கிள் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். கார் அங்கே பார்க் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஓகே, தேங்க்யூ சார். இங்கே பேட்மிண்டனுக்காக மேட்சுக்காக நியூ இயர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? லாஸ்ட் இயர் நம்மள ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அதுக்கு சிம்பிள். ஓகே, ஒன்றும் ஆஸ் யூஷுவல் தான், எப்பயும் போல தான். ஒன்றும் அவ்வளோவெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் இல்லை. மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? அதில் நீங்கள் லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி? என்ன கொஞ்சம் கோவம் கண்ட்ரோலாக இருக்குது, அப்படியே சூப்பர் சார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் கோவம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா நான் சேஃபாக இருப்பேன். ஓகே சார், ஹாப்பி நியூ இயர் சார். தேங்க்யூ, ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. தேங்க்யூ, தேங்க்யூ guys. என்ன மாதிரிலாம் ரெசல்யூஷன் எடுத்தீங்க? இந்த வருஷம் எப்படி போச்சு? நேரத்து தான் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக தான் போச்சு. ஏன் சார்? அவங்களோட லைஃப்பை பொறுத்து இருக்குல்ல, வேலை மாற்றம் அப்படி வந்தது. 25 நல்ல வருஷமாக அமைய நம்பிக்கை சார். லைஃப் லெசன் ஏதாச்சும் கற்றுட்டீங்களா இந்த வருஷம்? மெமரிஸ் ஏதாச்சும் நல்ல மெமரிஸ் லைஃப் லெசன்? அனுபவங்களுக்கு கற்று ஃப்ரெண்ட்ஸை பற்றி அனுபவங்கள், யார் உண்மையான நண்பர்கள், யார் போலியான நண்பர்கள், யார் உண்மையான உறவுகள், அது ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சுங்க 2024. 25 அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீ அடுத்து வரதை ஃபியூச்சரை வந்து அமைச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்லபடியாக அமைச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ. மெமரிஸ் இந்த வருஷம் மறக்க முடியாத மெமரிஸ் வந்து என் பையனுக்கு வண்டி வாங்கினது, ஏன்னா ஒரு வண்டி வாங்கினது 1 லேக் ஃபேஷன் ப்ளஸ் ஹீரோ ஃபேஷன் ப்ளஸ். என் பையனுக்கு ஒரு 8 ரூபா வண்டி வாங்கினது. இதான் மறக்க முடியாது நினைக்காது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்து மறக்க முடியாத ஒரு படம், ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்த படம்? ரொம்ப ஃபீல் பார்த்தோம் லியோ. விஜயோட ஆக்டிங் இப்போ ஆக்சுவலாக எல்லாருக்குமே வெறும் ஏறிச்சு அவனுக்கு. இன்றைக்கி அவர் நெய் சூப்பர் ஸ்டார். அவர் தான் பாலிடிக்ஸ் போயிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் பாலிடிக்ஸ் போயிருக்காருன்னா அவர் நல்ல செய்யணும் போயிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு அவங்களோட இன்னும் பேச்சு திறமை வளரல. இன்னும் வளரணும், இன்னும் விஜயகாந்த் மாதிரி வரல. அது வளரணும், எல்லா விஷயத்துலையும் பங்கெடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தப்பே வந்துட்டு விஜயகாந்த் வந்து நீங்கள் பேசுனீங்க, வந்து உங்களுக்கு விஜயகாந்த் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விஜயகாந்த் இந்த வருஷம் இழந்திருக்கோம், அது 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னையோட இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான். பட் ஆனால் அந்த அரசியல் அந்த அனுசரிச்சு அந்த இடத்துல போயிருந்தாரா நீ இப்போ அவர் தான் பெரிய ஆள். நீ வந்துரு செகண்டுக்கு அப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறம் அவர் வந்திருப்பார். பட் நல்ல மனுஷனுக்கு அரசியலில் இடம் இல்லை. அது ரொம்ப நல்லவனாக அந்த அரசியலில் இருக்க முடியாது. நல்லதும் கெட்டதான் கலந்துருக்கணும். ஆனால் தனிப்பட்ட விஜயகாந்த் நல்ல மனிதர். இதே ஊடகம் விஜயகாந்த் இருக்கும்போது போட்டு கழுவி ஊற்றிச்சு. நீ அதே ஊடகம் இன்னைக்கு அப்படி திருப்பி அவனை பற்றி ஒரு போலரையாக பண்ணுது. அது ஊடகத்தோட மிஸ்டேக்கா, இது படத்தோட மிஸ்டேக்கான்னு தெரில. ஆனால் ஊடகங்கிறது 4வது தூணுங்கிறாங்க ஜனநாயகத்தோட. இப்போ இனிமேல் இப்போ 4வது தூணு இல்லை, 10வது தூரம் 15வது தூரம் போயிட்டுருக்கு. அதான் உண்மை ஊடகத்தை பற்றி. ஊடகம் மாறணும், கட்டாயம் ஊடகம் மாறணும். அடுத்த வருஷத்தில் இப்போ இது ஜாப்பில் பெரிய ஆளாக ஆசைப்பட்றேன், மேனேஜரோட பெரிய அளவு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. பார்த்தீங்க இப்போ நியூ இயர் வரப்போகுது. போன வருஷம் நம்ம ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க, நடந்துச்சா? லைஃப் எப்படி போச்சு? அது ஏதோ போச்சு ப்ரோ. சொல்கிறீங்க என்னாச்சு? போனோம் இந்த வருஷம் 24 சொல்லிட்டீங்களா? அது நிறையா எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். ஓகே. பைக்கு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு இருந்தேன். ஏதோ நிறையா டைம் டேபிள் மாதிரி போட்டிருந்தேன். பட் ஆனால் இது ஒர்க் ஆகலை. ஓகே. 25ல் தான் ஒர்க் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பார்ப்போம். லைஃப் லெசன்லாம் கற்றுக்கிட்டீங்க? இறங்கி செய்யணும் ப்ரோ, எதுவாக இருந்தாலும். நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவை ஓட்டினா போதும் இந்த மாதிரி இருந்தேன். பட் ஆனால் வர ப்ராப்ளத்தை நின்று சால்வ் பண்ணணும். அதான் நிறையா கற்றுக்கிட்டேன். எதுக்கும் பயப்படக்கூடாது, இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். நல்ல மெமரிஸ் வச்சுருக்கேன் ப்ரோ. நல்ல மெமரிஸ் ஓரளவு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு ப்ரோ சில விஷயத்தில் பர்சனலாக. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சு? ஒட்டுக்காளி பிடிச்சிருந்துச்சு. ஒட்டுக்காளி ஏன்னா லியோ ஓகே, அஸ் ஏ விஜய் ஃபேனாக ஓகே. என்னோட பேர் விஜய் தான். ஓகே, சூப்பர். அரசியல் போயிட்டார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரணும் ப்ரோ. அவர் ஏதாவது விஜய் ஃபேனாக இல்லை, புதுசாக யாராவது வரணும். ஏன்னா ஏடிஎம்கே ஓகே, என்ன நிலவரம்னு எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக. ஆனால் விஜய் வரணும். ஏன்னா அவர் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி வரல, ஏதாவது செய்யணும், ஃபேன்ஸ்க்காண்டி தான் செய்யணும்னு வராரு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு தான் சொல்லக்கூடாது மீடியாவில், என்னால் அவருக்கு தான் ஓட்டு போகலான்னு இருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? அடுத்த வருஷம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இது நடக்கணும்? பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. இருக்கிற சின்ன வேலைக்கு போகணும் ஃபஸ்ட்டு. இந்த வருஷம் தான் முடித்தேன். ஸோ அடுத்த வருஷம் வேலைக்கு போகணும். அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நல்லபடியாக முடிஞ்சால் சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. இந்த வருஷம் எப்படி நான் போணுச்சு? இன்டர்நேஷ்னலி வெரி பேட் இயர், மோசமான வருஷம். ஏன்னா இஸ்ரேல் அந்த பாலஸ்தீன் சண்டை நிறைய பேர் இறந்துருக்காங்க.
லாட் ஆஃப் பீப்புள் ஆஃப் டைட் வார், யுக்ரைன் ரஷ்யா வார் இப்படியே போயிட்டே இருக்குது. எதுக்குமே ஒரு சமாதானத்துக்கு இல்லாமல் போச்சு. எந்த போரும் நிறுத்துகிற மாதிரி இல்லை. ரஷ்யாவும் கொண்டு போடுறான், யுக்ரைனும் சண்டை போடுறான். ஒரு வருஷத்துக்கு மேலே அடிச்சுட்டு சண்டை போடுறான். எவ்வளோ பேர் சாகுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் ஏமன் ஆன் த சண்டை, எங்கே பார்த்தாலும் சண்டை. இந்தியாவிலையும் எங்கே பார்த்தாலும் விபத்து, நோய், வியாதி, கொள்ளை இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறது குறையவே இல்லை. அந்த பிரைபரி லஞ்சம் வாங்க நிறுத்தினா தான் நாடு உருப்படும். தாலுக்கா ஆஃபீஸ் போனால், ஆர்டி ஆஃபீஸ் போனால், பத்திரப்பதிவு போனால், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு, டபுள் டாக்குமெண்ட்டு, பணம் லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்தால் தான் நாடு நல்லா இருக்க முடியும். அது நியூ இயர்லேயாவது அப்படி ஏதாவது நல்லது நடக்கும்னு நம்ம விரும்புகிறோம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருஷம் எப்படி நடந்துச்சு? அதான் சொன்னேன். இல்லை அது வந்துட்டு நார்மலாக ஓகே. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில்? மை லைஃப்பில் நார்மல், ஓகே, நத்திங் வெரி ஸ்பெஷல். ஒரு வருஷம் நீங்கள் எது ரெசல்யூஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்து இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து பட் இன்னும் நிறைவேறல. இன்னும் நியூ இயரில் தான் நிறைவேற்றணும். பாதி போயிட்டு இது நீங்கள் லேர்ன் பண்ணது லைஃப் லெசன் இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. ஏதோ லைஃப் லெசன் சொல்கிற மாதிரி? நாங்கள் வாழ்ந்த காலம் சூதுவாத கபடம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தோம். இப்போ எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி சூதுவாத கபடம். ஒரு கொலை செய்கிறவங்க கூட டிப்டாப்பாக காரில் வந்து சிரித்து பேசி கழுத்து இருக்கிறான்னு பார்க்குறோம். எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இட் வாஸ் நெவர் ஹேப்பன் லைக் தட். தேங்க்யூ. ஓகே.